பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா. இதையே கொஞ்சம் விவரமா சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு நீங்க கூட சில இடங்கள்ல இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியா பொருந்தி இருந்தாதான் அது பேச்சு. மற்றதெல்லாம் பேச்சாயிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை. எல்லாத்தையும் விட பேசாம இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில நன்மை கலந்துருக்கணும். கொலைகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான். அந்த முரட்டு ஆசாமி கையில அறிவாளோட வந்து அவன் இங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்கறான்னு வச்சுங்க. உண்மைதான் உயர்வு தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உள்ளதான் இருக்கிறான், அடுப்பங்கரையில குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது நன்மை இல்லாத உண்மை. அதனால பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும், சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம். அதை பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்துல யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில 2 பேர் தான் அக்கறையா பேசுறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க 2 பேராவது ஊக்கமா என்னை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, அது போதும். உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்துருந்த 2 பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்க 2 பேரும் நீங்க பேசி முடிச்ச உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். தென்கட்சி கோ. சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.